பெண்மணிக்கு அந்த போர்க்களத்தில் அவருக்கு நெஞ்சுரம் கொண்டிருக்கிறவராக இருந்தவர். அவருடைய தலைவர்கள் பல பேர் இது போன்றுதான் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு பொருளாதார பின்னணி இல்லாமல் இன்றைக்கு இது போர்க்களத்தில் அவர் ஆற்றியிருக்கிற பங்கு அளப்பரியது. மாவோ சொன்னதை போல தனக்காக வாழ்வது என்பது இறகை விட எளிசானது, மக்களுக்காக வாழ்வது என்பது மலையை விட கடினமானது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய சூழலில் இந்த சாதி ஒழிப்பு போர்க்களத்திலே தமிழ்நாட்டில் நான் பார்க்கிற பல மாவட்டங்களில் தன்னை தனித்துவமாக இருந்து கொண்டு எல்லோரையும் இணைக்கிற, தன்னை முன்னிறுத்தாமல் எல்லோரையும் இணைக்கிற, கற்றுக்கொள்கிற, மற்றவர்களை கொண்டு வந்து பங்கேற்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒருவராக இன்றைக்கு இயக்கத்தை கண்டு போராடி கொண்டிருக்கிற அறிவித்தவர் வெண்மணி. நான் எங்களுடைய வழக்கறிஞர் குடும்பத்திலே இருந்து தொடங்கி வந்தவர். நான் பார்த்திருக்கிற தமிழகத்திலே சிறந்த மனிதனாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர். அவருக்கு பின் அவர் எடுத்திருக்கிற பொறுப்பு இந்திய சமூகத்தில் சாதி ஒழிப்பு தான் சமத்துவத்துக்கான வழி என்பதை எடுத்துக்கொண்டு தனித்துவம் கூட்டாக இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய போர்க்களத்திலே அவரோடு சேர்ந்து பயணிப்போம்.